குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பால் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். பால் கொதிச்சாச்சு. சக்கரை பொங்கல் தேவையான கல்கண்டு, ஏலக்காய், முந்திரி ஜாத்தை, அப்புறம் முந்திரி தாத்தியா முந்திரி திராட்சை நெய். சரி, அப்படியே பிடிங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசி வந்து ஒரு 1.5 கிளாஸ் கழுவி ஊற வச்சு என்ன பேசு பால் பொங்கி பால் பொங்கி வரத்துக்குள்ள நீங்களும் சக்கரை பொங்கல். இது சக்கரை பொங்கல் இல்லை, பால் பொங்கல். பால்லையே செய்யறதுனால இது பால் பொங்கல். பால், கல்கண்டு, ஏலக்காய், முந்திரி திராட்சை. அந்த காது மூடிட்டு வந்தியா? அந்த காது மூடிட்டா பாருங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அரிசி வெந்துடுச்சு சக்கரை பொங்கலுக்கு. பால் சக்கரை பொங்கல். ஆமாம். ஆனால் நான் இந்த கேள்வியே பட்டது இல்லையே. இதுதான் ஸ்பெஷல். சரி, இப்படி பிடிச்சிக்கோங்க. கிட்ட வந்து தள்ளு, மழை கிட்ட போட்டுங்க. இப்படி பிடிச்சோங்க. கீழே போட்டாதம்மா. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுமா. இப்போது கல்கண்டு நான் 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். கல்கண்டு தேவையானது. ஏலக்காய் தெரியுதா? உனக்கு ஒரு ஞாபகம் இருக்காது, நீ ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து அதாவது தண்ணி அந்த அளவுக்கு மோட்டர் தண்ணி கிடையாது. நான் பம்பில் எனி டைம் தண்ணி வரும். கொஞ்ச நாள் வந்து அந்த பம்பு ரிப்பேரால தண்ணி வர நான் தண்ணி பிடிக்க வெளியே போனேன். ஞாபகம் இருக்கா? பக்கத்தில் டேங்க்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வாசலில் உக்காந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். சரியா? வாசலில் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட விளையாடிட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு தம்பி வந்து ஓடி வந்து, அக்கா உங்கள் பொண்ணு வந்து பசுமாடு நக்கிட்டு தலை ஃபுல்லாக எச்ச பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? அப்போ உன்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருப்ப. அந்த மாடு என்ன நினச்சதுன்னு தெரியல. மாடு ஏன் நக்கிச்சு? அதுதான், அது ஏன் அப்படி நக்குதுன்னா அதோட கண்ணுக்குட்டியை சுத்தம் பண்ணுது. மாடு வந்து அது கண்ணுக்குட்டியை வாய் வச்சு நக்கும்ல, அதுக்கு அதுக்கு வந்து நம்மள மாதிரி கை கிடையாது, 4 மாதிரி காலு தானே. அது நாக்கால சுத்தம் பண்ணும் தன்னோட குழந்தைய. அது மாதிரி நீ குட்டியாக இருக்கவோ அது என்ன நினச்சிட்டுன்னா நம்மளோட குழந்தைன்னு சொல்லிட்டு உன் தலை ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக நக்கி எடுத்து ஜொல்லு ஃபுல்லாக ஒழுகுது உன் தலையிலேருந்து. நீ வந்து அழாமல் அதுக்கிட்ட நிற்கிற. ஒரு அண்ணா வந்து அவன் என்ன பயந்துட்டான்னா முட்டியில் போன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டான். உன்னை அந்த மாடை துரத்தி விட்டானா. அந்த மாடு வந்து உன்னை முட்டலை, எதுவும் பண்ணலை. அந்த தலையை ஃபுல்லாக நக்கி ஏற்றிச்சு. ஜொல்லு அப்படியே ஒழுகுது எச்ச. ஓடி வந்து அந்த அண்ணா சொல்கிறாங்க, அக்கா உங்கள் பொண்ணை வந்து பசுமாடு வந்து ஃபுல்லாக தலையில் எச்சையாக்கிடுச்சு அப்படின்னு. இந்த பசுமாடுன்றது என்ன? பசுமாடுனா பூமாதேவி. மகாலட்சுமி.
பசுமாடு வந்து மகாலட்சுமி. அப்போ நான் மகாலட்சுமியா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி. சரியா? ம். குரு வந்து குரு. என்ன? அதுக்கப்புறம்தான் நீ என்ன பண்ண, நான் ஓடி வந்து தூக்குனா உன் தலை ஃபுல்லாக ஒரே எச்சை, அந்த பசுமாடோட எச்சை. அதுக்கப்புறம் நான் தண்ணி போட்டு கழுவி விட்டேன். அந்த பசுமாடு என்ன நினச்சிதுன்னா, நம்மளோட குழந்தை தலை ஈரமாக இருக்குச்சே, அழுக்காக இருக்குன்னு நினச்சிதான் எனக்கு தெரியல, இல்லை பாசத்தில் தொடச்சி விட்டுதான் தெரியல. அவன் தலை ஃபுல்லாக நக்கி எழுதிச்சு. யாருமே நக்கினது இல்லையா அந்த மாதிரி? ஆஹா, அது அதான் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க சாமி. அப்போ எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆமாம், இந்த மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. சரி, இப்போ நெய் வந்து லாஸ்ட்டுப்பா பேசிக்கிட்டே கை வச்சிட்டேன். லாஸ்ட்டு டச்சப் முந்திரி பாதாம், முந்திரி திராட்சை. மேடம் முந்திரி திராட்சை அது ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் அது என்னால் மறக்கவே முடியாது. அப்போது உனக்கு ஒரு 3 வயசு அது மாதிரி இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னென்னா, இந்த மாடு அந்த பொண்ணை அந்த குழந்தைய முட்டவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அது ஃபுல்லாக அது தலையை ஃபுல்லாக கை காலை எல்லாம் நக்கிட்டே இருக்குது. நீயும் நகர்ந்து போகல, ஒருவேளை பயத்தில் நகர்ந்து போகலையானு தெரியல. அது மாதிரி எனக்கு என்ன தெரியும், அழுவாங்கல்ல மாடு வந்து நின்னா, பயத்தில் அழுவேன்னு தெரியல. நான் தைரியசாலி, நான் எனக்கு அழுவ மாட்டேன். அதிசயம் நடந்தது. அதுதான் லாஸ்ட் ஃபினிஷிங். பால் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.